பிரபஞ்சம் நம்ம கூட இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுவாங்க, நம்மள சுத்தப்படுத்துவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற சில கெட்ட எண்ணங்கள், பொறாமை, கோபம், பயம், குழப்பம், கவலை, இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாத்தையும் நம்ம மனசுலேருந்து போக வைப்பாங்க, நம்மளை தெளிவுபடுத்துவாங்க. அடுத்து நம்ம கூட இருக்கும் சில கெட்ட மனிதர்கள், சில பேர் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நம்ம கூடவே இருப்பாங்க. நல்லவங்க மாதிரி நடித்து நமக்கு கெட்டது பண்ணுறவங்க, நம்மளை பார்த்து பொறாமைப்படுறவங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம கூட நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சரி, அவங்கள இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வச்சிடுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, நெகட்டிவாக இருப்பாங்க, நடக்காது, முடியாது, எப்போவும் நம்பிக்கை இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நல்லதே நடக்காது, நான் ஏன் பிறந்தேன், எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு ஒரு சிலர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களையும் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வச்சிடுவாங்க. இவங்களெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. சில பேர் திடீர்னு காரணமே இல்லாமல் பேசாமல் போயிடுவாங்க. ஒரு சிலர் அவங்களாவே சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு கவலையாக தான் இருக்கும், நம்ம எந்த தப்பும் பண்ணலையே, இவங்க ஏன் இப்படி மாறிட்டாங்க. நம்ம ரொம்ப கவலைப்படுவோம், ஏன்னா அவங்க நமக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஆனால் பிரபஞ்சத்துக்கு தெரியும் நம்ம கூட யாரை வைக்கணும், யாரை வைக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தடையாக இருப்பாங்க. அதனால தான் பிரபஞ்சம் அவங்கள நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வச்சிடுறாங்க. நம்ம ஒரு சிலரை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க மேலே அதிக அன்பு பாசம்னு சொல்லிக்கிட்டு எப்போவும் கூடவே இருப்போம், அவங்கள ரொம்ப நம்பி இருப்போம். ஆனால் அவங்க யாருன்னு அவங்க வாயாலேயே அவங்கள பற்றின எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவாங்க. படம் போட்டு காட்டின மாதிரி நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும், அதுவும் அவங்களாலேயே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் அவங்க பக்கமே நம்ம போக மாட்டோம். இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நமக்கு அடையாளம் காட்டிடுவாங்க. நமக்கு சில பேரோட உண்மையான முகம் தெரியும்போது நமக்கு ரொம்ப வலிக்கும். அடுத்து இன்னும் சில பிரச்சனைகள் வரும், கடன், சண்டை, நம்ம நம்பின எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம தனிமையாக இருப்போம். அப்போ வாழ்க்கையை நமக்கு தலைகீழாக மாறி போயிடும். இதையெல்லாம் ஏன் பிரபஞ்சம் செய்கிறாங்க, நம்மளை அவங்க பக்குவப்படுத்துகிறாங்க, நம்ம கேட்டதை அவங்க தரப்போகிறாங்க, அதுக்கு அவங்க நம்மளை பக்குவப்படுத்துகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில தவறுகள் பண்ணி நிறைய விஷயத்த இழந்திருப்போம். அதனால் நம்மளை அவங்க பக்குவப்படுத்தி இனிமேல் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய உண்மைகளை நமக்கு உணர்த்துகிறாங்க. பிரபஞ்சம் நமக்காக எவ்வளவோ நிறைய நல்லது பண்ணுறாங்க. இதுவும் அவங்க நமக்கு நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க. இனிமே அவங்க தர எந்த விஷயத்தையும் நமக்கு நிரந்தரமாக நம்ம கையில் நம்ம தக்க வச்சுக்க போகிறோம். அதனால தான் பிரபஞ்சம் இவ்வளவும் செய்கிறாங்க. நமக்காக இத்தனை நல்லது செய்கிற பிரபஞ்சத்திற்கு நாம் தினமும் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். நன்றி பிரபஞ்சமே.